ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைஸ். ஒருத்தர் வந்து கேன்சர் பேஷண்ட்டு, கொஞ்சம் வயசானவர் தான். அப்போது அவரை வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க சொந்த ஊரில் அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, அங்கே கொண்டு போய் வச்சுருந்தாங்க. அப்போ நாங்கள் அவங்கள பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ நான் போகிற நேரத்தில் அவர் அங்கே ரூமில் இல்லை. அப்போ நான் அவங்க மகள்கிட்ட கேட்டேன், எங்கே உங்கள் அப்பா காணல அப்படின்னு. அவர் எங்கேயாவது தோட்டத்துக்குள்ளே நிற்பார் அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் அவர் வந்தார். அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ உற்சாகமாக வந்தார். கையில் ஏதோ எடுத்துக்கிட்டு வராரு. வந்துட்டு, உனக்கு தெரியுமா, இன்றைக்கி வந்து இந்த செடியில் இவ்வளோ பூத்திருக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளோ பூவையும் பறித்து கொண்டு வந்து மகள்கிட்ட கொடுக்குறாரு. அவள் ஒன்றுமே சொல்லாமல் வாங்கிட்டு, கொஞ்சம் நீங்கள் பேசாமல் ரூமில் இருந்தால் என்னப்பா, எதுக்குப்பா அங்கே எல்லாம் போகிறீங்க, நான் பயந்துக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் எங்கே வருவீங்க, எங்கேயாவது உட்காந்துருப்பீங்களா, விழுந்துட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஏதோ புலம்புறாங்க அவங்க கவலையில். உடனே அவங்க அங்கிட்டு போனதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டார், நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு முதுகுவலி விண்டே அது எப்படி இருக்குது அப்படின்லாம் கேட்டார். எனக்கு கொஞ்சம் சங்கடமாக போயிடுச்சு. ஏன்னா அவர் சுகமில்லாமல் இருக்கார், ரொம்ப சுகமில்லாமல் இருக்கார். அவரை பார்க்கறதுக்காக நான் போயிருக்கிறேன். ஸோ அவர் வந்து அவருடைய வியாதியை வெளியே காட்டாமல், அவர் எனக்கு இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு என்கிட்ட விசாரிக்கிறாரு, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு. உடனே நான் சிரிச்சுட்டே கேட்டேன், என்ன அங்கிள் இந்த மாதிரி சுகம் இல்லைன்னு கேட்டது ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, அதனால தான் நான் பார்க்க வந்தேன் அப்படின்னா. அதெல்லாம் போகுமா, எல்லாருக்கும் ஏதாவது வியாதி வரத்தான் செய்யும், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னாரு. அவர் அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அவங்க கூட நான் இருந்தேன். ஒரு தடவை கூட அவர் தன்னுடைய நோயை பற்றி பேசவே இல்லை. அது அவரை ரொம்ப டயர்டாக இருக்குது ஆக்கியிருக்கு. கீமோ போகிறதுனால தொடர்ந்து அவருடைய முடியெல்லாம் கொட்டி மொத்தமாக மண்டை வழுக்கையாக இருக்குது. ரொம்ப டயர்டாக ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காரு. ஆனாலும் இது எதை பற்றியுமே அவர் எங்ககிட்ட பேசவே இல்லை. அவர் பாட்டுக்காக சொந்த விஷயங்கள் ஜாலியாக, தோட்டத்தில் அது இருக்குது இது இருக்குது வச்சுருக்கேன், நீ அங்கே வரியா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் தோட்டத்தில் எதையோ காமிச்சிட்டே இருந்தார். அப்போ தான் சொன்னார், அம்மா நமக்கு வியாதி எல்லாருக்கும் வரும். ஒருத்தருக்கு 30 வயசில் வரும், இன்னொருத்தருக்கு 50 வயசில் வரும், இன்னொருத்தருக்கு 90 வயசில் வரும். வியாதிங்கிறது பார்ட் ஆஃப் லைஃப். அதுக்காக வியாதி வந்துருச்சுன்னா அதை பற்றியே நம்ம யோசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. என் மகள் எடுத்த ஒரு அருமையான முடிவு இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு என்னை கொண்டு வந்து விட்டது. இங்கே நான் தினம் தினம் பார்க்கறதுக்கு புதுசு புதுசாக சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஒரு பூ பூத்தாலும் எனக்கு அது சந்தோஷம்தான். புதுசாக ஒரு வெண்டைக்காய் காய்ச்சிருந்தாலும் எனக்கு அது சந்தோஷம்தான். என் நாய்க்குட்டிகளை பார்த்தாலும் எனக்கு அது சந்தோஷம்தான். ஒவ்வொரு நாளும் எனக்கு சந்தோஷப்படுகிறதுக்கு சின்ன சின்னதாக நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் என் நோயை பற்றி கவலைப்பட மாட்டேன். அது போகிறப்ப என்னை கொண்டுட்டு போகட்டும், அதனால் என்ன, எல்லாரும் இங்கேவா இருக்க போகிறாங்க, எல்லாருமே போகத்தானே போகிறோம். எனக்கு இந்த நோய் வந்திருக்கு, அவ்வளோதான். எல்லாருக்கும் ஒரு நோய் வரத்தானே செய்யும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப பெரிய பாடம் அது. லைஃப்பில் நம்மளை சுற்றி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், அழகழகான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் பல நேரங்களில் அது நம்ம மைண்டில் படுறதே இல்லை. நமக்கு நம்ம சாப்பாடு, நம்ம ட்ரெஸ்ஸு, நம்ம வீடு, நம்ம பிள்ளைங்க, இப்படி சில சில செலக்டிவ் விஷயங்கள் மட்டும்தான் நம்ம மனசில் எப்போவுமே இருக்குது. அதை தாண்டி நம்மை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்குறதே இல்லை. அப்படி பார்த்தோமா இருந்தால் நம்மளுடைய கவலைகள் குறையும், பிரச்சனைகள் சாதாரணமாக தெரியும். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை கிடைக்கும்னு நான் சொல்லலை, பிரச்சனைகள் சாதாரணமாக தெரியும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் சொன்னதை நினச்சி காலையில் நான் என் வீட்டில் வந்து பால்கனியை திறந்து வெளியில் பார்க்குறேன். அங்கே இருக்கிற அந்த கேபிள் ஒயரில் 4 கிளி உட்கார்ந்துருந்தது. சிட்டிக்குள்ளே இருக்கிற என் வீட்டு பக்கத்தில், அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, 500 வீடுகள் இருக்கிற இடத்துக்கு கிளி வருங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாள் கூட நான் பார்த்தது கிடையாது. அன்னைக்கு காலையில் அதை பார்க்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னொரு அம்மாட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ரெகுலராக அந்த கிளிகளெல்லாம் இங்கே வந்துட்டு போகும் காலையில் அப்படின்னு. அப்போது அது எவ்வளோ அழகான விஷயம். அதை நான் மிஸ் பண்ணியிருக்கேன் இத்தனை காலமும், இல்லையா? எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும், அதுபோல் பிரச்சனைகள் உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். அதோடு சேர்ந்து நம்ம வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த, நம்மளை நாமளே உற்சாகமாக வச்சுக்கிறதுக்கு நம்மை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது.
அதை கண்டுபிடிப்போம், அந்த அழகை அனுபவிப்போம், அந்த சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளுவோம். அது நம்மளை இன்னும் சந்தோஷமாக நம்பிக்கையுள்ள மனுஷங்களா நம்மளை வச்சிருக்கோம்.